ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுனதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ ஜுனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாசி மாதம், அதாவது சூரியன் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதாவது எல்லா மாதமும் சிவராத்திரி வரும், ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்பவர்களுக்கு சகல விதமான தோஷமும் பாவமும் விலகும். எவ்வளோ பெரிய பாவம் தோஷம் செய்திருந்தாலும் அன்றைய தினம் சிவபூஜை கண் முழித்திருந்து சிவபூஜை செய்பவர்களுக்கு சகல பாவமும் முன்ஜென்ம பாவமும் தோஷமும் விலகும். அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் முதுகெலும்பு நேராக இருக்கும். அதாவது ஆகாயத்திலிருந்து ஈதர் சக்தி அப்படிங்கிற சக்தி பூமியில் இறங்கக்கூடிய அதிகமாக இறங்கக்கூடிய நாளுங்கிறதுனால எல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய முதுகெலும்பு நேராக இருக்கக்கூடிய நாள். அன்றைய தினம் கண் விழித்து இருக்க வேண்டும் சிவராத்திரி அன்னைக்கு. அதே போல் இந்த மாதம் மாசி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை. அதாவது மயான கொள்ளை. அந்த மயான கொள்ளை பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது பேய் பில்லி சூனியாவல் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பவர்களுக்கு சிறப்பு. அதாவது நம்மளுடைய வார்த்தைகளால் பிறருக்கு தீங்கு செய்திருந்தால் அதனுடைய தோஷம் பாவம் விலகுவதற்காக இருக்கக்கூடிய மௌன விரதம் இருக்கக்கூடிய நாள் அன்றைய தினம் மாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை அன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 28ஆம் தேதி மாசி மகம். அதாவது மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம திதி விட்டு போயிருப்போம். அதாவது ஒரே எல்லா வருஷமும் ஒரே மாதிரி திதி வராது, ஒரே தேதியில் வராது. அதாவது அந்த தமிழ் மாதம் வளர்பிறையா தேய்பிறையா அதை அனுசரித்து திதி மாறும். இந்த முன்னாடி வரும் பின்னாடி வரும். அப்போ அந்த திதி மறந்து போனவங்களுக்கு, அது விட்டு போனவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதாவது விட்டு போனவங்களாக இருந்தாலும் திதியே எனக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த மாசி மாதம் மகத்தில் அன்னைக்கு திதி கொடுக்கறது சிறப்பான நாள். மாசி மாதம் 22ஆம் தேதி மாசி மகம், மறந்த திதியை மகத்தில் கொடுக்குற மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக மாசி மாதம் 30ஆம் தேதி காரடையா நோன்பு. அதாவது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கௌரி பார்வதியை வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரி கதைகளை படிப்பதும் அதாவது சத்தியவான யமங்கிட்ட இருந்து சாவித்திரி காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த காரடையா நோன்பு. அப்போ அன்றைய தினம் அதாவது பார்வதி தேவி வழிபாடு கௌரி வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரியுடைய கதைகளை படிப்பதும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கான அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். ஆக அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாசத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதர் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானத்துக்கு அதிபதியும் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அதுவும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதுவும் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இப்போ அதாவது கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். அதோட கூட அது 11ஆம் இடமா இருக்கு, லாபஸ்தானத்தில் இருக்கு. அதோட கூட ராகுவோட சேர்ந்திருக்காரு. ராகு என்ன பண்ணுவார், எந்த ஒரு கிரகத்துடைய பலனையும் விரிவுபடுத்துவார், பெரிதுபடுத்துவார். ஆக 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். அதாவது தனலாபம், கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அப்போ பொருளாதாரம் மேம்படும், பொருளாதாரத்துடைய வளர்ச்சி இருக்கும். ஏன்னா ஜென்ம குருவால் பொருளாதார தடை இருந்தது, தாமதம் இருந்தது இல்லையா, அதோட வேகம்லாம் குறையும். ஸோ உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11 இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். இப்போ புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த வேலையிலே அதாவது பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி, நம்ம நீண்ட நாளாக நினைத்த காரியம் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரருடைய அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டதெல்லாம் வெற்றி. 17ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான பலன். 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும், மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாத சுக்கிரன் வக்கரமாவார். பொதுவாக நீச்சமாய் ஒரு கிரகம் வக்கரமான உச்ச பலனை செய்யும், உச்சமாய் ஒரு கிரகம் வக்கரமான அது நீச்ச பலனை செய்யும். ஆக 17ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமையில்.
அதே போல் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் மிக அற்புதமான காலம். எடுத்த காரியம் அனைத்து வெற்றி பெறக்கூடிய டைமு. அதனால் நம்ம தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி வந்து 17ஆம் தேதி வரைக்கும் போடலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சம். ஆக இந்த மாதம் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மிக 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 அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானம், புத்திரஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடம் வருமானம். அப்போ தொழிலால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக அனுகூலங்கள், அதாவது லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. தன்னுடைய புத்திசாலித்தனம், புதன்னா புத்திசாலித்தனத்தால் லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலே உள்ளவரிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தால் தொழிலிலே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆனால் நீச்சமாக இருப்பார். ஆனால் நீச்ச பங்க ராஜயோகமாகவும் இருப்பார். ஏன்னா அங்கே சுக்கிரன் உச்சம் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகமாகி 2க்கும் 5க்கும் உடைய புதன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்திலே அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறான்னா ஒப்பந்தம், கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாய்மாமன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய அதாவது திருமணம் நடக்கும், குழந்தை பிறப்பு இருக்கும், அல்லது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இட காதல், இந்த மாதிரியான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இட பதவி ஸ்தானம். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு 5ஆம் இட விளையாட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இட பூர்வீகம் இல்லையா? பூர்வீகத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக புதன் இந்த மாதம் புதனும் மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். பொதுவாக 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார். திக்பலங்கிற விசேஷ பலன் அடைகிறார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். சூரியனே புகழுக்கு அதிபதி, கௌரவத்துக்கு அந்த அதிபதி. அதாவது சூரியன் அப்படின்னாலே புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதி சூரியன். அந்த இடம் வந்து 10ஆம் இடங்கிறது புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 10ல் சூரியன் இருக்கும்போது தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரம். அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ஏதாவது ஒரு சின்ன பதவியாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு. தான் இருக்கக்கூடிய இடத்தை அனுசரித்து இடம், பொருள், காலம் ஏவலை பொறுத்து ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலிலே புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். தொழிலிலே புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா வீடு, வண்டி, வாகனம், மனை, இந்த மாதிரியான அசைய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். ரியல் எஸ்டேட் 4ஆம் இடங்கிறது அசைய சொத்து இல்லையா? ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு. சூரியன் மிக மிக அனுகூலமாக இருக்கிறார் ரிஷபராசிக்கு இந்த மாதம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அப்போ இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில். பொதுவாக 7ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறார். அதுவும் 12ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறார். அப்படின்னா வக்கரமாய் சஞ்சரிக்கிறார். 12ஆம் தேதி வரை தான் வக்கரம். அதன் பிறகு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு செவ்வாய். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறாருன்னா மனைவி வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், கூட்டு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது கூட்டு தொழில் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு.
குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது குடும்பத்தினர் உள்ளவரிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இயந்திரத்தை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக செவ்வாயும் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறார். ஆனால் அதாவது ஜென்ம குரு அப்படிங்கிறத தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுமையான அனுகூலமான நற்பலன்களை தர வகையிலே இருக்கிறார். அதிலும் மெயினாக ஹைலைட்டாக சொல்லணும்னா ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம், அதாவது கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்தில் அப்படிங்கிற மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் பெறக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.